போக்குவரத்து நெரிசல் மிக அதிகமாக இருக்கிறது. புறநகரில் பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்பது பல ஆண்டுகளாக மக்களுடைய கோரிக்கையாக இருந்தன. அந்த கோரிக்கையை ஏற்று 2021 சட்டமன்ற தேர்தலில் மாண்பு முதலமைச்சர்கள் தேர்தல் வாக்குறுதியாக வழங்கினார்கள். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் முதல் ஆண்டிலேயே அதற்கான அறிவிப்பை வெளியிட்டு 40 கோடி ரூபாய் நிதிகளை ஒதுக்கி தந்தார்கள். ஆனால் சிலர் நயவஞ்சகத்தோடு நீதிமன்றத்தை நாடினார்கள், வழக்கை தாக்கல் செய்தார்கள். அது உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் சென்று அந்த நீதிமன்றத்தில் வாதாடி வெற்றி பெற்று இந்த புதிய பேருந்து நிலையம் மாண்பு துணை முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே ஒரு திட்டங்கள் அரசு கொடுத்து மாண்பு முதலமைச்சர்கள் அதற்கான நிதிகளை கொடுத்து நாம் செயல்படுத்த நினைக்கின்ற பொழுது சிலர் மக்கள் மீது அக்கறை இல்லாதவர்கள், மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள், மக்களுக்கு எந்த நன்மையும் கரூர் மாவட்டத்தில் கிடைத்துவிடக்கூடாது என்று குறுகிய மனப்பான்மையோடு இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது மக்களுக்கு எதையும் செய்யாதவர்கள் இப்பொழுது நடந்துவிடக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து ஒவ்வொரு திட்டங்களையும் நீதிமன்றத்திற்கு சென்று தடையாணை பெறுவது, அதற்கு பிறகு நாங்கள் நீதிமன்றத்தில் வாதாடி போராடி வெற்றி பெறுவது. இப்படிதான் மாவட்ட மைய நூலகம் திருவள்ளூர் விளையாட்டு மைதானத்தில் ஏறத்தாழ 7 கோடி ரூபாய்க்கு கட்டப்பட்டு வருகின்றன. அதற்கும் நீதிமன்றத்திற்கு சென்று தடையாணை பெற்றார்கள். அதன் பிறகு அரசின் சார்பில் அரசு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் வாதாடி அது வெற்றி பெற்று இப்பொழுது பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பணிகளாக கரூரில் முன்னெடுக்கக்கூடிய பணிகள் அனைத்தும் நீதிமன்றம் சென்று வெற்றி பெற்று பணிகளை தொடங்கக்கூடிய சூழல் இருக்கின்றன. வரக்கூடிய ஆண்டிலே இன்னும் சிறப்பு திட்டங்கள் சிறப்பாக நடைபெறுகிறது. புதிய பேருந்துல இடம் ஒதுக்கீடு பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி தீபாவளிக்கு சிறப்பு பேருந்து தீபாவளி 5 அது ரெடியாக அப்படியே இன்னைக்கு 5 ரெடியாக இருக்கு. அதை இன்னைக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். மீதி பேருந்துகள் ரெடியாக பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். நன்றி.